வெல்கம் டு கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு அடையும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய மனிதர்களாகட்டும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகட்டும், இல்லை அன்றாடம் வேலைக்கு போகிறவங்களாகட்டும், இவங்க எல்லாருக்குமே தேவைப்படுறது மோட்டிவேஷன் தாங்க. சில பேர் அவங்க செய்கிற தொழிலேருந்து சிறு சர்க்கிள் வந்தாலும் தளர்ந்து உட்காந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு திரும்ப அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு சில நல்ல வார்த்தைகள், சில நல்ல மனிதர்களோட மோட்டிவேஷனான அந்த வேர்ட்ஸ்கள் அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குங்க. ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையுமே எல்லா மனிதர்களுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்க முடியாது இல்லையா? வாழ்க்கையில் அன்றாடமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க தளர்ந்து போய் உட்காந்துராம அவங்க ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அடுத்த கட்டத்துக்கு அவங்கள ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையில் வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயங்க. எல்லோருக்குமே தேவைப்படுற ஒன்று. கண்டிப்பாக எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அன்றாடம் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே நான் சுக்குநூறாக உடஞ்சி உட்காரும் போது எல்லாமே எனக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸுகள் தான் எனக்கு ஒரு கம்பீரமாக என்னை ஒரு போல்டாக தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட நான் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமாக ஒரு பிஸ்னஸில் நான் சேர்ந்து சம்பாதிச்சுக்கிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய மனோதைரியம்தான், வேறு எதுக்குமே கிடையாதுங்க. என்னை நான் முழுவதுமாக நம்புறது தான். என்னால் முடியும், என்னால் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு லைஃப்பை என்னால் எனக்கு உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட தான் அன்றாடமே நாம் எல்லோருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது குறிக்கோள் இல்லாத மனிதர்களே கிடையாது இல்லையா? எந்த ஒரு தொழிலாகட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை நாம் எப்போ அடைகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் இல்லையா? இப்போ நாம் ஒரு குறிக்கோளை அடையணும். அப்போ எத்தனை மாதத்தில் இல்லை எத்தனை சில வருடங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் அந்த குறிக்கோளிலேருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. அது சின்னதாக இருக்கட்டும் இல்லை பெரிய குறிக்கோளாக இருக்கட்டும், அதை நம்ம எட்டி பிடிக்கணும்ல. அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை? விடாமுயற்சி, அதாவது பயிற்சியும் எடுக்கணும். நம்ம எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், நாம் எந்த கம்பெனியில் இருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா, அதை பற்றின முழு விவரங்களையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம் ஜென்ரலாக எல்லா நாலேஜையுமே நாம் வளர்த்துக்கணும். நாம் அப்போ தான் நம்மளை நாமளே செதுக்கிக்கணும். அப்போ தான் நாம் அந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாதையில் போய் வெற்றி அப்படிங்கிற ஒரு கனியை நாம் கண்டிப்பாக அடைய முடியும். எல்லா மனிதர்களாலேயுமே முடியும். முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா? கண்டிப்பாக இப்போ ஒரு போட்டி, ஒரு கிரவுண்டில் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு போலை அடித்தாலுமே நாம் வேடிக்கை பார்க்குற மனிதர்கள் கைதட்டி ஆரவாரம் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ எதுக்காக? நாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணும்போதே அந்த நபருக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். நாம் என்கரேஜ் பண்ணுறோம் அவங்கள. அப்போது அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கத்துறோம் பாருங்க, கண்டிப்பாக கைதட்டி ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு அத்தனை நடக்கும். எந்த ஒரு போட்டியாகட்டும், அங்கே கலந்துக்கிற எல்லாருமே, அப்போ அவங்க எல்லாருமே அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். கண்டிப்பாக நாம் இன்னும் நல்லா செய்வோம், இன்னும் நல்லா நம்ம விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும். அப்போ அவங்க ஈஸியாக வின் பண்ண முடியும். அப்போ அந்த என்கரேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும்.
அந்த விளையாட்டு மட்டும் கிடையாது, லைஃப்பில் எல்லாருக்குமே தேவைப்படும் இல்லையா? நம்ம ஒரு வீட்லேயே ஒரு சின்னதாக ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா வெரி குட், சூப்பர், நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் என்ன செய்வோம், அடுத்த தரம் இன்னும் நல்லா செய்யணும், அப்போ இன்னும் நிறைய பாராட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? பாராட்டு அதுக்கு மயங்காத மனசிலே இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம் எந்த ஒரு உயர்ந்த விரும்பத்தக்க குறிக்கோளை எப்போதுமே நம்ம முன்னாடி வைக்கணும். அந்த குறிக்கோளை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா அடுத்த உயரத்துக்கு நாம் எப்படி போகிறது, அடுத்த குறிக்கோளை இங்கே டிசைட் பண்ணிடணும். ஒன்று நம்ம ஒரு வெற்றியை எட்டி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோடு உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்த குறிக்கோளை நாம் அடைகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் நாம் இந்த சமுதாயத்தில் நமக்கான ஒரு அடையாளம், அங்கீகாரத்தை உருவாக்கிக்க முடியும். அந்த வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைக்கவே கிடைக்காதுல்ல. நிறைய போராட்டங்கள். நாம் எந்த தொழிலை செஞ்சோம் அப்படின்னம்னாலும் அதில் விரும்பி செஞ்சோம், நாம் முழு மனதோடு செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நாம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். விரும்பாத எந்த தொழிலையுமே செய்யாதீங்க, ஆனால் விரும்பின எந்த தொழிலையுமே விட்டுறாதீங்க. ஏன்னா தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. அதாவது ஒன்றில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றி நாம் சிந்திப்போம் இல்லையா? எதனால் நாம் தோல்வி அடைஞ்சோம், இங்கே நம்ம தோக்கடித்தது எது, அப்போ சிந்தித்தோம் அப்படின்னம்னா தான் அதற்குண்டான பதில் கிடைக்கும் நமக்கு. அடுத்ததாக நாம் தோல்வி அடையாமல் வெற்றியை ஈஸியாக நம்ம எட்ட முடியும் இல்லையா? அப்போ நாம் ஒரு தரம் விழுந்துட்டோம் அப்படின்னம்னா இன்னொரு தரம் நாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பாடம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நிறைய பேர் எல்லா விஷயம் நாம் தொட்டது எல்லாமே வெற்றியாக அமைஞ்சது கிடையாது. அதே நேரத்தில் அதை நாம் வெற்றி அடையாமல் விட்டதும் கிடையாது. அந்த ஒரு போராட்ட குணம் எல்லாருக்குமே வேணும். போராடி போராடி கிடைக்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பொழுதும் நம்மளை விட்டு போகவே போகாது இல்லையா? அதாவது இன்னொன்று, எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயங்களையுமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு காட்டுக்குள்ள 2 பேர் வழிபோக்கர் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாதையில் போகும்போது அந்த காட்டில் கரடி நடமாடினத்துக்கு உண்டான அறிகுறிகள் அங்கே இருக்குது. அதாவது அந்த கரடியோட கால் தடங்கள் அங்கங்கே பதிஞ்சிருக்கு. அப்போ இந்த 2 பேரும் பார்க்குறாங்க, கண்டிப்பாக இந்த காட்டுக்குள்ள கரடியோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் போட்டுக்கிட்டு வந்த செப்பலை கலட்டிட்டு ஒரு கட்டையில் நின்று, மரக்கட்டையில் நின்று, அவர் ஆல்ரெடி போட்டிருந்த செப்பலை கலட்டிட்டு பேக்கில் வச்சுருந்த, அதாவது ஏதாவது வந்தால் ஓடுறதுக்கு ஏதுவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை எடுத்து மாட்டுறாரு. அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, நீ என்ன பைத்தியமா, கரடி எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விலங்கு, அது விரட்டுனா உன்னால் ஓடி தவாளிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு அந்த செப்பல் மாத்திரவர் சொல்கிறாரு, நான் கரடி விரட்டுனா கரடியை விட முன்னாடி ஓடுறனோ இல்லையோ, ஆனால் உனக்கு முன்னாடி ஓடிடுவேன் இல்லையா அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, கரடியை விட முன்னாடி நான் ஓடிடுறேன்னா என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு முன்னாடி நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு எந்த நேரமுமே நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எந்த ஒரு தொழிலை பண்ணினாலும் இல்லை எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நாம் செஞ்சு முடிக்க முடியும். அதாவது நம்மளுடைய சிந்தனை எந்த நேரமுமே வேறு எங்கிட்ட நாம் எந்த வேலை பார்க்குறோமோ அந்த வேலையில் மட்டும்தான் நம்ம கவனம் முழுவதுமாக இருக்கணும். கவனத்தோடு செய்கிற எந்த செயலுமே வீணாகாது. கவன சிதறல் எந்த வேலையுமே நாம் ஒழுங்காக பார்க்க விடாது. அதனால் நாம் எந்த வேலை செஞ்சாலுமே முழு மனதோட ஆக்கப்பூர்வமாக ஒன்றி செய்வோம்.
அப்போ தான் நாம் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இந்த சமுதாயத்தில் நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம், இது எல்லா மனிதர்களுக்குமே வேணும். லைஃப் வந்து ஒன் டைம் ஆஃபர் தான் இல்லையா? அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நாம் எப்போவுமே நம்மளை வந்து நிலைநிறுத்திக்க முடியாது. இந்த சமுதாயத்தில் ஒரு பேர் நமக்கு வந்து எடுக்க முடியாது, அங்கீகாரமும் எடுக்க முடியாது. அப்போ நமக்கு கிடைச்ச இந்த பொன்னான வாழ்க்கையில் இந்த பொன்னான நேரத்தை, நேரம் காலம் அப்படிங்கிறது பொன்னானது இல்லையா? நாம் 1 கோடி ரூபா செலவு பண்ணோம்னா திரும்ப சம்பாதிச்சுக்கிட்டுலாம். நமக்கு வந்து ஒரு ஃபீவர் வருதா, இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்து உடம்புக்கு வருதா, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம சொந்தங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சங்கடங்கள், மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிடுறாங்களா, அவங்களே ஒன்று சேர்த்துக்க முடியும். நாம் பேசி அதற்குண்டான தீர்வுகளை கண்டிப்பாக எடுத்து அவங்கள திரும்ப ஒன்று சேர்த்துக்க முடியும். ஆனால் இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது போனால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய இளமை காலம் அப்படிங்கிறது, அதையும் நம்ம வந்து இந்த இளமை காலத்தில் நம்ம என்னெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சிடணும். அதே மாதிரி அதையும் போனால் திரும்ப நம்ம பெறவே முடியாது. அதே மாதிரி நேரம் காலம் இருக்கும் பொழுது, நம்மளுடைய இளமை காலம் இருக்கும் பொழுது நேரத்தை வீண் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நம்மளுடைய வெற்றிக்கான வழிகளை நாமே ஏற்படுத்தி ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி 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 அப்படின்னு நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னம்னா நம்ம வந்து எந்த ஒரு குறிக்கோளை அடைகிறதுக்காக நாம் வந்து போராடுறோமோ அந்த குறிக்கோளை மிக விரைவில் நாம் எல்லாருமே வந்து மிக விரைவில் அந்த குறிக்கோளை அடையணும். அதற்குண்டான வழிகளை வந்து நாம் வந்து நேரம் காலம் பாராமல், நேரம் காலம் தாழ்த்தாமல் நாம் மிக விரைவில் எல்லோருடைய குறிக்கோளையும் அடைவோம். வெற்றிக்கான வழியை நாமளே உண்டாக்குவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.